என்னக்கா, உங்க பக்கத்து வீட்டு செல்வி உங்க மக ஓடி போயிட்டாலாமே? எதுவும் சொல்லவே மாட்டீங்க, கமுக்கமா இருக்கீங்க. என்னது ஓடி போயிட்டாளா? ஐயோ, காலேஜுக்கு வரதுமா போறதுமா குனிஞ்ச தலை நிமிராம இருந்தா நாள் முடி. நீ என்ன சும்மாவே நல்லா இருக்கிற புள்ள மேல பழிய தூக்கி போடுறியா? அதானே, அவ எவ்வளவு நல்ல பிள்ளை, அவளை பத்தி சொல்ற. அடியே, நம்மளன்னா உங்க பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்காங்க லட்சுமி அக்கா, அவ பக்கத்து வீட்டுக்காரி. நீ இவங்களே கேளு, அப்புறம் என்னையும் கத்துற. ஏண்டி, அவங்க இன்னும் அக்கம் பக்கத்துக்கே விஷயம் தெரியாம இன்னும் கமுக்கமா வச்சுன்னு இருக்காங்க விஷயத்த. நீ எப்படி அதுக்குள்ள கண்டுபிடிச்சு வச்சிருக்க? அப்பப்பா, என்கிட்ட எதையும் கேட்காத. நான் எதையாவது சொல்லி அப்புறம் நீ என் மூலியமா தான் வந்ததுன்னு ஊர் மொத்தம் சொல்லிட்டு வந்துடுவேன். எனக்கு தான் தெரு சண்டையா போயிடும். என்னால சமாளிக்க முடியாதுடாப்பா. என் வீட்டுக்காரர் என் மேல வல்லு வல்லுன்னு சண்டைக்கு வந்துருவாரு. எங்க தெரு வரைக்கும் விஷயம் நாரி போச்சு. இப்பதான் சொல்றாங்க உங்க அக்கம் பக்கத்துக்கே தெரியாம இருக்குதுன்னு. அட சொல்லுக்கா, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு கிண்டல் பண்றேன்னு. என்னக்கா, நாள் முடி சொல்றது உண்மையா? பாவம், அவ அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டவளாச்சே. இந்த பிள்ளைக்காகவே வாழ்ந்தா. இவ என்னக்கா இப்படி பண்ணிட்டா? ஆமா காமாட்சி, பாவம். என்னால அவ முகத்தை நிமிந்து கூட பார்க்க முடியல. 2 நாளா சதவு மூடிட்டே தான் இருக்கிறாங்க பாவம். நம்ம என்னத்த சொல்ல, பிள்ளைங்களை பாடுபட்டு வளர்க்குறோம். நல்லவங்க கையில நம்ம பிடிச்சு கொடுக்க மாட்டோமா? அவன் மோசமானவனா, சரியான ரவுடி பையலாம். அவனை நம்பி இவ போயிருக்கிறான். அட கடவுளே, போனதா போனா, நல்லவங்கிட்டயாவது போயிருக்கலாம்ல. இப்படிப்பட்டவனை நம்பி போயிட்டாலே, என்னத்த பண்றது போ. எம்மா நர்மதா, இந்த விஷயம் வெளிய வந்தா அது உன்னாலதான் சொல்லிடுவேன். என் பேர் எங்கேயும் வரக்கூடாது. நீ கேட்டதால தான் நான் சொன்னேன். சரிக்கா சரிக்கா, நான் ஏன் உன் பேர் எடுத்து விடுறேன்? எனக்கு தெரிஞ்சது, அதான் நான் உன்னை வந்து கேட்டேன். ஏன்னா நீ சொன்னியா, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானா தானே வந்து உன்கிட்டயே கேட்டேன். அதனால உனக்கு முன்னாடியே எனக்கு இந்த விஷயம் தெரியும். உடனே நீதான் சொன்னேன்னு ரொம்ப சொல்லாத. அவ கிடக்குறா விடுக்கா. அக்கா, போய் விறகு வெட்டிட்டு வர போறேன். நீ வரியா? ஆமா காமாட்சி, நானும் வரேன். எங்க இப்ப எப்ப மழை வருது எப்ப வெயில் அடிக்குதுன்னே சொல்ல முடியல. அப்பெல்லாம் திடீர்னு பக்கத்துல இருக்க விறகு பெருக்கி அப்படியே அடுப்புல போட்டா எரியும். இந்த மழைக்காலமாச்சே, கொஞ்சம் விறகு எடுத்து சேர்த்து வச்சாதான் ஆச்சு. நானும் வரேன். 4 விறகு உடைச்சி எடுத்துட்டு வந்து வைக்கணும். நானும் வரேன்க்கா, என்னையும் கூட்டிட்டு போங்க. 4 விறகு உடச்சி எடுத்துட்டு வந்து நானும் வீட்டாண்ட போட்டு வைக்கிறேன். அவங்க 2 பேரும் அடுப்புல சமைக்கிறாங்க, அதனால விறகு வேணும். உனக்கு என்னதுக்கு விறகு? சுடு தண்ணி போட்டு குளிக்கிறதுக்கு தான். இந்த மழை காலத்துலலாம் என்னால பச்சை தண்ணிலலாம் குளிக்க முடியாது. ஏதோ இத்தனை நாள் வெயில் காலம், பச்சை தண்ணில குளிச்சா ஒன்றும் தெரியல. இனிமேலாம் எனக்கு சுடு தண்ணி வேணும்ப்பா. என் மாமியார் வல்லு வல்லுன்னு வந்துடும். கேஸ் மேலேயோ இல்லை ஹீட்டர் போட்டோ குளிச்சா. சுடு தண்ணி வேணும்ல, அதான் 4 விறகு வெட்டி எடுத்துட்டு வந்து போட்டா சுடு தண்ணி காய்ச்சா ஆகும். சரி சரி, அப்ப நீ வரியா நல்மதா? சும்மா பேசுறதுக்கு நான் வரேன். ஆனா விறகு வெட்டலாம் என்னால முடியாதுடாப்பா. விறகு வேணா எங்க வீட்டு ஆம்பளைங்க வெட்டின்னு வந்துப்பாங்க. அதானே, நீ ஒரு வேலை செஞ்சிடாத. போவியா? வேற வேலை இல்ல. அதைத்தான் நாங்களும் சொல்றோம், உனக்கு ஒரு வேலையும் இல்ல. இந்தாடி, பால் எடுத்து பாத்திரத்துல ஊத்து. பால் நல்லா பொங்க விட்டு 1/4 ஸ்பூன் காபி தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு கலக்கி எடுத்துட்டு வா. பொங்கிட்டு பொங்குனா கேஸ் ஆஃப் பண்ணு. இத கூடவா சொல்லி தரணும்? அப்பப்பா, காபி வைக்கிறதுல இருந்து கத்து கொடுக்க வைக்கிறேன். மேடம், கொரியர் மேடம். நீ பால் அமத்திட்டு வா, நான் போய் கொரியர்காரன் யாருன்னு பாக்குறேன். என்னப்பா? சின்ன பொண்ணுங்கிறவங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. என்ன இவ்வளவு பெரிய அட்டை பெட்டியா இருக்கு? சரி சரி, அவன் என் மருமக தான், இப்படி இறக்கி வச்சுட்டு போ. சரிங்கம்மா. எப்பா, தண்ணி எதுவும் குடிக்கிறியா? இல்லம்மா, நன்றி, வேண்டாம் அதெல்லாம். ஏம்மா, என்னம்மா இவ்வளவு பெரிய பார்சல் வந்து இறங்கிருக்கு உன் மருமகளுக்கு? அதாண்டி ஒண்ணும் தெரியல. சரி விடு, அவளை கூப்பிட்டு கேட்டா என்னன்னு தெரிஞ்சிருப்போது. இந்த வீட்டுல கல்யாணம் எனக்கு. ஆனா பாரு, உன் மருமக ஏதோ வந்த கையும் வாங்கின கையுமா தான் இருக்கா. யாரு கேட்க போறா? அண்ணன் கேட்பானா, நீ கேட்பியா? ஆனா அதே நான் எனக்கு ஒண்ணு வாங்கணும்னா வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்க. பேசாம போவியா? உனக்கு ஒன்னும் வாங்கி தரல, நாங்க எல்லாம் அவளுக்கு தான் வாங்கி கொடுக்குறோம். அவ ஏதோ வாங்கின்னு இருக்கா, அதுக்கு நான் என்ன பண்றது? போ. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, இங்க கொஞ்சம் வா. அதோ வரேன். என்னங்க அண்ணி, உங்களுக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு, அதான் அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. அட, பார்சல் அதுக்குள்ள வந்துருச்சா? பரவாயில்லையே. என்ன மருமகளே இது? எல்லாமே ஆன்லைன்ல புதுசா ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸுங்க. கல்யாண பொண்ணு நானு, ஆனா பாரு இவங்க விதவிதமா ட்ரெஸ் எடுத்துன்னு இருக்காங்க. என்ன மருமகளே, கல்யாண செலவு எவ்வளவு இருக்குது? இப்ப போய் இவ்வளவு துணி எடுத்து வச்சிருக்கிறியே, பின்னாடி அப்புறமா கூட எடுத்துன்னு இருந்தா போயிருக்கோம்.
ம் கல்யாணத்தோட எடுத்தாதான் விருந்துக்கு விசேஷத்துக்குன்னு 4 இடம் வந்தா போக போடுக்க முடியும். கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து என்ன பண்றதா? பூட்டி தான் வைக்கணும். மஞ்சு, இந்தா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு. ஏதாவது பிடிக்காட்டியும் இல்ல சைஸ் பிடிக்கலனாலும் மாத்திரலாம் என்ன? என்ன நீ சொல்றீங்க? இந்த Dress எல்லாம் எனக்கா? ஆமா மஞ்சு, உன் அண்ணி சொல்ற மாதிரியே எல்லாத்தையும் போட்டு பாத்துரு. அப்புறம் அது பிடிக்கல இது நல்லா இல்லன்னு ஏதாவது ஒன்று குறை சொல்லுவேன். உனக்கு குறை சொல்ல என்ன சொல்லியா கொடுக்கணும்? ம், அண்ணி துணி எடுத்துக்கிறாங்க, எனக்கு எடுத்து கொடுக்கலான்னு சொன்னதும் அந்த கோவத்துல இருக்காங்க அம்மா. எனக்கு தான் எடுத்து கொடுத்துருக்காங்கல்ல அண்ணி. ச்சே, நானும் அவங்கள தப்பா நினைச்சிட்டேன். அம்மா, இந்த புடவை ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. ஆமா ஆமா, இந்த நேரம் ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா, இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கே, எப்படி இருக்குமோ என்னமோன்னு நினைச்சேன். அழகா இருக்கு. ஆனா உனக்கு எது பிடிக்கலனாலும் மாத்திட்டு வேற வாங்கிக்கோ மஞ்சு. ஏன் மருமகளே எல்லாம் விலையானதா போட்டு வாங்கியிருக்க? ஏதோ கம்மியிலே வாங்கியிருக்கலாம்ல. அத்தை, இதெல்லாம் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. எல்லாம் கொஞ்சம் பட்ஜெட்டான புடவைங்க தான். இருந்தாலும் அவ நல்ல விசேஷத்துக்கு விருந்துக்கு அப்படி இப்படின்னு கட்டிட்டு போகணும்ல. கல்யாணம்னு கோயிலுக்கு போவா. எல்லாத்துக்கும் ஏதோ பட்டு புடவை உடுத்திட்டு போட முடியாதுல்ல. இதுனா அவளுக்கு கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும், பார்க்கவும் பட்டு புடவை மாதிரியே இருக்கும். அதான் இந்த மாதிரியே எடுத்தேன். இங்க பாரு வேணி, வேணானாலும் கேட்க மாட்டேங்கிறா. இவ்வளவு விலை கொடுத்து இந்த புடவெல்லாம் எடுத்திருக்கிறா அவ நாத்தனா இருக்கு என் மருமவ. இப்படி ஒரு அண்ணி கிடைக்க மஞ்சு கொடுத்து வச்சிருக்கணும். பாரு, ஒரு புடவைக்கு ஒரு புடவை சலைச்சதுல எவ்வளவு நல்லா இருக்குது. இந்த புடவை சூப்பரா இருக்கு போ. ஆமா நீ, எனக்கும் இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. மஞ்சு, உனக்கு இந்த புடவை மட்டும் வேணாம், இதை மட்டும் அன்னைக்கே கொடுத்துட்டேன்னு. அம்மா வீட்ல கருப்பு வாங்கி கொடுக்க கூடாது, அதுவும் கல்யாண பொண்ணா இருக்கிற இப்போ உனக்கு வாங்கி தரக்கூடாது. உன் அண்ணி தெரியாம எடுத்துட்டு இருப்பா. நீ இதை மட்டும் அன்னைக்கு கொடுத்துடு, அது அவ எடுத்த புடவை தானே, அதனால அவ கருப்பு எடுத்துக்கலாம். உனக்கு கருப்பா தான் வேணும்னா இந்த புடவைய நீயே ஆர்டர் பண்ணி வாங்கி பாட்டோம், கல்யாணம் ஆகி ஒரு 2-3 மாசம் கழிச்சு. ஆமா ஆமா, அம்மா சொல்றது சரிதான். நம்ம பழக்கத்துல கருப்பு பொண்ணுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. நீ ஏன் எடுத்துக்கிறதுக்கே குறை சொல்லுவாங்க உன் மாமியார் வீட்டுல. எதுக்கும் 2-3 மாசம் பாரு, அப்புறமா வேணா எடுத்துக்க. புடவையில என்ன இருக்கு சொல்லு. அப்படியா? சரி சரி, நான் கூட இந்த புடவை நல்லா இருக்கேன்னு நினைச்சேன். சரி எடுத்துக்கிட்டோம், எங்க அன்னைக்கு தானே தரேன், எடுத்துக்கிட்டோம். அம்மா, அழகா இருந்த வரைக்கும் எடுத்து போட்டு பார்த்துட்டேன். எல்லா புடவையும் அழகா இருக்கு, நீ எதையும் மாத்த வேண்டாம். இந்த சுடி எப்படி இருக்கு? அழகா இருக்கு உனக்கு. நான் கூட எப்படி இருக்குமோ என்னமோ நினைச்சேன் இதெல்லாம் வாங்குறப்போ. பரவாயில்ல, நல்லாவே வந்திருக்கு. அடடடடா, என் மகளுக்கு சுத்தி தான் போடணும் போ. என்ன அழகா இருக்கா இந்த துணியில. அவ்வளவு அழகாவமா இருக்கேன். ஆமா, இந்த துணி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. எதை மாத்தினாலும் இதை மாத்திராத. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்கிட்டயும் இதே மாதிரி ஒன்று இருக்கு. நான் ஆல்ரெடி ஒன்று ஆர்டர் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அதான் உனக்கு இது இருக்கட்டுமேன்னு எடுத்தேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா எங்கேயாவது போட்டுட்டு போலாம். சரிங்க அண்ணி. அம்மா, சுடிதார் எல்லாமும் போட்டு பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நைட்டி இருக்கு, அது போட்டு பார்க்கறேன். இந்த கலர் நல்லா இருக்கு. எந்த துணி போட்டுட்டு இருப்பியோ இருக்க மாட்டியோ, ஆனா இந்த நைட்டி தினமும் போட போறேன். அதனால இது எல்லாமே பிடிச்சா மட்டும் எடுத்துக்கோ, எனக்காக ஒன்றும் எடுக்க வேண்டாம். ஆஹா, எல்லா நைட்டியும் சூப்பரா இருக்கு அண்ணி. நல்லா இருக்கு போ. உன் அண்ணன் எடுத்து கொடுத்தா பரவாயில்ல, உங்க அம்மா எடுத்து கொடுத்தா பரவாயில்ல. பாரு, உன் அண்ணி உனக்காக ஒன்னொன்னத்தையும் பார்த்து பார்த்து எடுத்திருக்கா. கொடுத்து வச்சவதான் நீ போ. அடியே போதும்டி, நீ பொறுமையா ஒரு ஒரு துணியா ரூம்ல வேணா போட்டு பாத்துக்க. எனக்கு கழுத்தையே வலிக்குது. உங்க அண்ணி ஒரு ஒரு துணியும் பார்த்து பார்த்து தான் எடுத்திருக்கா. எல்லாமே ஒன்னை விட ஒண்ணு அற்புதமா இருக்கு. சரியா? தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இரு. அம்மா, அவ்வளவுதாம்மா, எல்லா துணியும் போட்டு பார்த்துட்டேன். மிச்சம் இருக்கிற துணியும் நல்லா தான் இருக்கு. அதனால அதெல்லாம் போட்டு பார்க்கறதா இல்ல. இப்ப நானே டயர்ட் ஆயிட்டேன். எவ்வளவு துணி எடுத்திருக்கீங்க அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. என் மருமகனா சும்மா வா, இனிமே அதே அவளை பத்தி தெரிஞ்சுக்கோ. அட விடுக்கா, அவ பேச்செல்லாம் சின்ன பொண்ணு பெருசு பண்ண மாட்டா. எல்லா துணியும் நல்லா இருக்கு.